அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்களேன். கேரளத்திலே மக்களுக்காக இது கூட பண்ணுங்க அண்ணா. நீங்களாவது முல்லைப்பெரியார் விஷயத்தில் ஏதாவது பண்ணுங்க அண்ணா. கேரளா மக்களுக்காக சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அண்ணா. உங்களுக்கு கேரளா மக்களுக்கிட்ட ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஸ்நேகம் இருந்தா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க பாருங்க, இவ்வளோ பெருசா சின்னதா ஒரு மழை பெஞ்சா கூட இவ்வளோ தண்ணி இங்க போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருந்தா இந்த கேரளா மக்கள் எப்படி பண்ணுவேன்? பொண்டாட்டி கூட உங்களோட பெரிய ஃபாண்டா. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்காக தேர்தல் நேரத்துல கேரளாவில் இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண விஜய் ரசிகர்கள் அப்படின்ற போர்வியில இவங்க எல்லாரும் ரூட் மாஃபியா கீழே வரவங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமைங்கிறது கிடையாது. இவங்க இருக்கிறதும் கேரளாவில் இருந்துட்டு விஜய்க்கு இவங்க வந்து காணொலி போடுறது, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவர் சிறப்பான ஆட்சி தருவாரு, நம்ம அண்ணன் நம்ம தளபதி அப்படின்னு சொல்லி ஏன் முட்டு கொடுக்கணும்? ஏன்னா காசுக்காக பேசுனாங்க. இப்போ அவங்க ஒரு விவரமா கேரளா உரிமைக்காக பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இதே போல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள், நாம் தமிழ் கட்சி விட்டுருங்க, மற்ற கட்சியில இருக்கிறவங்க இல்ல பொதுவான இளைஞர்கள் எல்லாம் இதே போல தமிழ்நாட்டு உரிமைக்கு என்னைக்காவது இப்படி காணொலி போட்டு அடுத்த மாநிலத்தோட முதலமைச்சருக்கு பேசியிருக்கிறாங்களா? ஐயா, எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, இங்க இருக்கிற என் மக்களை பாதுகாக்கணும், என் விவசாயத்தை பாதுகாக்கணும், நீங்க காவிரி திறந்து விடுங்க கர்நாடக முதலமைச்சர்னு யாராவது காணொலி போட்டு பார்த்துருக்கிறீங்களா? இல்ல கேரளாவில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நம்ம 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 மாநிலத்தில் கொண்டாந்து இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க, இந்த கோழி இறைச்சலா இருக்குது பார்த்தீங்களா, அதோட கழிவுகள் ஒட்டுமொத்த கேரளா குப்பையும் வந்து தமிழ்நாட்டில் கொட்டி தமிழ்நாடு ஒரு குப்பை தொட்டி ஆகுறாங்க. இதெல்லாம் தவறுங்க. கேரளா முதலமைச்சரே இதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் பேசியிருக்கிறாங்களா? இல்லை. ஏன்? ஒன்று குடிக்கணும், இல்லை சினிமாவை பார்க்கணும், இல்லை ஜாதியில மொழி இருக்கணும், அவ்வளவுதான். இவங்க வந்து இந்த தமிழன், இந்த தமிழ்நாட்டு உரிமை, தமிழ் மக்கள், அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களாவது சரி, விஜய் ஆதரிச்சிங்க, நீங்க விஜய் ஓட்டு கேட்டீங்க, அவர் ஜெயிக்க வச்சுட்டீங்க. ஆனா காவிரியிலிருந்து நம்மளுக்கு தண்ணி வரணும் பாத்தியா? அதாவது நமக்கு தர வேண்டிய தண்ணி, நம்மளோட உரிமை. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல திறக்கப்பட்டிருக்கணும், அதுல தண்ணி இருந்திருக்கணும். இல்ல, அதுக்காக போராட்டம் பண்ண சொன்னா, காவிரி தண்ணிக்கு போராட்டம் பண்ண சொன்னா இவங்க வந்து திரிசா அன்னிக்கு போராட்டம் பண்றானுங்க. மீறி நம்ம ஏதாவது தாவக பண்ற தவறை எடுத்து சொன்னோம்னா நம்ம கமாண்டுக்குள்ள வந்து ஆத்தா அம்மா அந்த மௌனே இந்த மௌனேன்னு திட்டுறானுங்க. ஆனா ஒரு நாளும் தமிழ் உரிமைக்காக யாரும் நிக்கல, நாம் தமிழர் கட்சி தவிர. ஆனா கேரளாவில் இருக்கிறீங்க இவ்வளவு நேக்கா, விஜயனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எவ்வளவோ தமிழ்நாட்டில் நிறைய நல்லது பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நல்லது பண்ணி கிழிச்சாது? வந்தது ஒன்றும் பண்ணல. அவரு இப்போ தாக்கல் பண்ண பட்ஜெட்ல கூட அவர் ஒன்றும் பண்ணல, மக்களை ஏமாத்திருக்கிறாரு. ஆனா எப்படி காணொலி போடுறாங்க பாத்தீங்களா? அவர் நல்லது பண்றாராம், எல்லாத்துக்கு மேலே அன்பா இருக்கிறாராம், கேரளாவில் இருக்கிற மக்கள் பாவமா. ஏன்னா அவங்க வந்து அந்த அணைக்கு இது உடஞ்சிட்டா கீழ்ப்பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 40-50 லட்சம் பேர் இறந்துருவாங்க. எங்களோட கேரளாவை பாதுகாக்க நீங்க இந்த அணையை கட்ட ஒத்துக்கணும். எது நம்ம முல்லை பெரியார் அணை, ஏன்னா அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க துடிக்கிறாங்க கேரளாக்காரங்க. இதனால ரொம்ப அழுத்தலாம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அணையை கட்ட விட்டோம்னா நம்மளோட ஒட்டுமொத்த அந்த தண்ணீர் உரிமையும் அவங்ககிட்ட போயிடும். ஏன்னா இப்போ அது கேரளாவில் இருக்கலாம், அது மொழி வழி மாநிலமா பிரிக்கப்பட்டப்போ அந்த அணை அங்கே போயிருச்சு, முல்லை பெரியாறு. ஆனா அதுல இருக்கிற தண்ணீரெல்லாம் நம்மளோட உரிமை. இப்ப அணையை கட்ட கொடுத்தோம்னா அப்படியே வந்து அந்த அணை வந்து அவங்க கண்ட்ரோல்ல போயிடும். அப்புறம் இந்த பக்கமும் கேரளா சைடு இருந்து நம்ம வரக்கூடிய தண்ணி நம்மளுக்கு வராது. ஏன்னா கீழே இது வந்து பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையிலிருந்து வர தண்ணி வந்து கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்களுக்கு போகுது. அப்போ அந்த தண்ணி உரிமையை நம்ம இழந்துட்டோம்னா விவசாயம் பண்ண முடியாது. மேல கர்நாடகா, அவன் மேகதாதானியை கட்டியே ஆகணும்னு ஒத்த காலம் நிக்கிறாப்புல கர்நாடகா முதலமைச்சர். அதுக்கும் வாய் திறந்து முதல்வர் வந்து கர்நாடகா முதலமைச்சருக்கு வந்து இது இந்த காவிரி வந்து நம்ம 2 பேருக்கு சொந்தம், இருக்கிற தண்ணீர் நம்ம பகிர்ந்துக்குவோம், அதுவும் கீழே இருக்கிற தமிழ்நாட்டுக்காருக்கு தான் அதில் வந்து அதிக உரிமை இருக்குது, அதை நீங்களும் வந்து காவிரி குறுக்கு ஆனா கட்டக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. எப்படி பாருங்களேன் இவ்வளவு விவரமா வேலை செய்யறானுங்கன்னு. கேரளா நாட்டுல இருக்கிற ஒரு இளைஞர் ஒருத்தர் இல்லைங்க, நிறைய பேர், இல்லைன்னா அந்த காணொலியே பேச மாட்டேன், நிறைய பேர் இப்படிதான் பேசுறாங்க. கேரளாவில இருந்து அவங்களோட கேரளாவை பாதுகாக்க துடிக்கிறாங்க. ஆனா இத்தனை வருஷமா என் கனிம வளங்களை வெட்டி கொண்டு போனீங்களே, என்னோட தமிழ்நாட்டில் இருக்கிற மலையெல்லாம் சிதைச்சிங்களே, அப்பெல்லாம் வந்து ஒரு காணியில் போட்டீங்களா? ஐயோ, தமிழ்நாட்டுல மலையெல்லாம் அழிக்க கூடாது, கேரளாவில் இருக்கிற மலை வளங்கள் போல உங்க தமிழ்நாடு அழகா பசுமையா இருக்கணும், அதனால வெட்டாதீங்கன்னு சொல்லி உங்க முதலமைச்சர் காணொலி போட்டீங்களா? ஆனா உங்க குடும்பம், உங்க மக்கள் இந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிருவாங்க, இந்த வந்து அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேக்கா வீடியோ போடுறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? என்னோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒண்ணு ஜாதி போத, இன்னொன்னு மத போத, இப்போ சினிமா போத, இதை 3லயும் நீ முழுகிட்ட. நீ வந்து ஒரு நடிகனுக்கு வாக்கு செலுத்தணும், அவர் வந்து
தலைமையில அதிகாரத்துல உட்காரணும், அவருக்கு கீழே தற்குறியா இருக்கு, நீ முடிவு பண்ணிட்ட. என்னோட உரிமையெல்லாம் இப்ப பறி போக போகுது. அது இல்லாம க கரூர்ல பாத்தீங்கன்னா, தாவேக கட்சியோட கூட்டங்களுக்கு போன மக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. ரசிகர்கள் இறந்ததுக்கு அரசாங்க வேலையை தூக்கி கொடுத்தவரு, நாளைக்கு கேரளாவில் இருக்கிற விஜய் ரசிகன் கேட்கறான்னு சொல்லி அணையை தூக்கி கொடுக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா அவருக்கு எந்த விவரமும் இல்லை. அது இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்காங்க. நான் பார்த்த காணொலி, ஏன் அந்த காணொலி நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், கர்நாடகா முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கிறவங்களும் கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் கேட்டவங்க 3 பேரும் ஒன்றா, அதாவது காங்கிரஸ் வாசம் வந்துருச்சு கீழே, இதுக்கு மேலே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் குறி வைக்கிறாங்களாம். அப்போ வந்து இவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களாம், எல்லாம் நம்ம சமமாக இருந்துக்குவோம், எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டில் உங்க என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு இப்போ அமைதியாக இருக்கிறாரு. 3 பேரும் ஒத்துமையா இருக்கிறீங்களா? ஏன் காவேரியில நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை வந்து கேட்டு வாங்க முடியல? ஏன் வாங்க முடியல? இதுலயும் இன்னொரு பிரச்சனை ஒன்று சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு போறதுக்கு இடைக்கால தடை போட்டார் பத்தியா 3 மாசத்துக்கு. அதுக்கு என்ன ஒரு முட்டு கொடுத்தாங்கன்னா, கேரளாவுக்கு போற கனிம வளங்களை தடுத்து நிறுத்தினது கர்நாடகாக்காரே தண்ணி நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்காக நிறுத்தினாராம். நீ தண்ணி கொடுத்தா என் கனிம வளத்தை நான் கேரளா பக்கம் விடுவேன்னு. எனக்கு புரியல, டேய், கேரளாவில் போற கனிம வளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் கர்நாடகாக்காரங்க வந்து நம்மளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, அப்படியே கூட வச்சுக்காப்பா, ஏதோ ஒரு நீங்க ஒரு பிளான் போறீங்கன்னு வச்சுக்காங்க, எனக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்கல, அதனால கேரளா பக்கம் போற கனிம வளத்தை நிறுத்துறேன்னு. அப்ப அவங்க தண்ணி கொடுத்தா கனிம வளத்தை அனுப்பிடுவியா? என்னடா உங்க அறிவு, மானங்கட்ட அறிவு, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாரு. இப்படிதாங்க பொய் செய்தி பரப்புறாங்க. இத்தனை வருஷமா கனிம வளங்களை அள்ளி அவங்க தான் கொண்டு போனாங்க. என் தமிழ்நாட்டுல கீழே இருக்கிற இந்த பாதி கன்னியாகுமரி சைடு இந்த ஃபுல்லாவே என்னோட இயற்கை வளங்களை அழிச்சுது அவங்க தான். அதை திருடி தின்னது, வித்து தின்னது திமுக, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்க போடுவேன், இங்க இருக்கிற கனிமவளத்தை நீ அள்ளிக்கிட்டு போவேன். இப்ப முல்லை பெரியார் அணையை வந்து நாங்க வந்து புதுசா கட்டணும், நீங்க வந்து அனுமதி கொடுக்கணும் விஜயனான்னு சொல்லி கேரளா இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க. எப்படியெல்லாம் இந்த பிரச்சனை போகுதுன்னு பாத்துக்காங்க. இவங்களோட காணொலியில உள்ள போய் பார்த்தனாங்க, ஒட்டு மொத்தமா ஒரு குரூப் அப்படியே ஃபார்ம் பண்றாங்க, எல்லாம் கேரளாக்காரங்க. இதுல வந்து மிகப்பெரிய விஷயம்லாம் உள்ள இருக்குது. நான் பார்த்துட்டு இதை பத்தி பேசலாமா வேண்டாமான்னு இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதை வந்து இல்லைங்க, இது விஜய் வந்து ஒரு மாதிரியான ஒரு தேவையில்லாத அரசியல் இங்க நடத்துறாரு, இது தவறா இருக்குது. ஏன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு போட்ட கேரளா சைடுல இருந்தும் சரி, கர்நாடகா சைடுல இருந்தும் சரி, காணொலி போட்டவங்க எல்லாத்தோட ஐடிக்குள்ளேயும் போய் பார்த்தா நம்மளுக்கே பகீர்னுக்குது. இது வேற மாதிரி ஒரு மத அரசியலை கொண்டு போகுது, இதை பேசலாமா வேண்டாமான்னு நம்ம கட்சிக்காரர்கிட்டே கேட்டுருக்குறேன். பேசாதப்பா, இது ஏதாவது திசை திரும்பிடும், நம்மளுக்கு ஏதாவது ஜாதி அடையாளம், அதாவது மத அடையாளத்தை வச்சு நம்ம வந்து ஏதாவது தவறா பேசிடுவாங்க அப்படிங்கிறனால கம்முனுக்குறோம். ஆனா இன்னமும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற கேரளாவாகட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள சிலர், அது இல்லாமல் கர்நாடகா சைடு, இவங்க எல்லாத்தையும் உள்ள போய் ஐடிகளை பார்த்தா நம்மளுக்கே ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப தலை சுத்துது. ஏன்னா இந்த அளவுக்கு இறங்கி கேவலமெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அதனாலதான் இப்போ வந்து இந்த கேரளா இளைஞர்கள் வந்து இப்ப வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா, விஜயனா எங்களுக்கு வந்து சீக்கிரம் அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க, இந்த தண்ணி நாளைக்கு வந்து இந்த அணை உடஞ்சி தண்ணி கிணி வந்தால் கிட்டத்தட்ட 50 லட்சமே நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி காணொலி போட்டுக்கிறாங்க. சரி, ரைட்டு, அவங்களோட மண்ணுக்காக அவங்க வந்து கேட்குறாங்க பாதுகாப்பாக இருக்கணும் என் மக்கள்னு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் கூட கேட்க மாட்டேங்கிறானே, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க வந்து அந்த அணை உடஞ்சி தண்ணி வந்தால் இறந்துருவாங்களாம், அவங்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்குனாங்க. ஏன் தண்ணி இல்லாமல் என் மக்கள் நிறைய பேர் விவசாயி செத்துட்டு கிடக்குறானே, பல பேர் வந்து கடனாளியாக கிடக்குறானே, நாங்களும் பாவம் தானே. எங்களுக்கு வந்து கர்நாடகாரன் தண்ணி வரானா? இல்லை. எப்படி பாருங்க விவரமா, கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், அவனோட அந்த அவங்க ஸ்டேட்டுக்குள்ள அவங்க உரிமைக்காக இளைஞர் நினைக்கிறாங்க. அது நினைக்கிறப்ப நம்ம பெருமையா இருக்குது. ஆனா என் இளைஞர் நினைக்கிறப்ப கொடுமை. காவிரி தண்ணிக்கு போராட்டம் பண்ணுங்கடானா திரிசா அன்னைக்கு போராட்டம் பண்றாங்க. என்ன சொல்றது?